எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்எஸ்க்கு பேசுகிறேன். ரொம்ப நாளே ஆயிடுச்சு நம்ம லாங் வீடியோ ஒன்று மேக் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோ போடுறோம். இதில் நம்ம என்ன லாங் வீடியோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிகினர்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட டவுட்டு கமெண்ட் மூலியமாகவும் யூடியூப் செக்ஷன் மூலியமாகவும் வாட்ஸ்அப் டிஎம் மூலியமாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நியூ பிகினர்ஸாக இருக்க நாங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கினா எப்படி வாட்டர் டெம்பரேச்சர் பண்ணி அக்வேரியம் ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, அது போக இப்போ இருக்க வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷன் எப்படி செட் பண்ணி ஃபிஷ்ஷஸ் டெத் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவோட பாயிண்ட் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் அக்வேரியம் ஷாப்லேருந்து ஒரு ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அதை எப்படி உங்களோட வாட்டருக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணி ஃபிஷ்ஷஸ் டெத் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, அதுக்கு எப்படி ஃபீட் போடுறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 3 minutes தான் இருக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரியும். கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, ஃபிஷ்ஷஸை எப்படி செலக்ட் பண்ணுறது நம்ம அக்வேரியம் ஷாப்பில் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை தொட்டு உள்ளே போய் பாருங்கள். ஸோ என்னென்ன மாதிரிலாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியர் வீடியோவே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த செலக்ட் பண்ண ஃபிஷ்ஷை எப்படி நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ணி அது எப்படி குவாரண்டைன் பண்ணி நம்மளோட மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட அதை விடலாமா இல்லை அதை செப்பரேட் பண்ணி விடணுமா, ஃபீட் எப்படி போடுறது, எல்லாமே கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம அக்வேரியம் ஷாப்லேருந்து ஃபிஷ்ஷஸை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி ஒரு பேக்கில் எப்படியோ பேக் பண்ணி தான் தருவாங்க. ஸோ அந்த கவர் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் கவரில் தான் பேக் பண்ணி தருவாங்க. சில அக்வேரியம் ஷாப்பில் தான் இந்த பாலித்தீன் சில டிரான்ஸ்பரண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு கவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பேக் பண்ணும்போது நீங்கள் கிளியராக நீங்கள் டாப் வியூலேருந்து பாருங்கள். அகெயின் அந்த கிளாஸில் இருக்கும்போதே ஃபிஷ்ஷஸ் பார்த்துருங்க. இந்தமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஃபிஷ்ஷஸ்க்கு எதனா ஸ்கின் அலர்ஜி இருக்கா இல்லை அந்த ஃபின்னெல்லாம் சுருங்கி இருக்கா அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். சில அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புலாம் பார்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்சல் கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியே இல்லாத கவரில் பேக் பண்ணி தரும்போது சைடு வியூவில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் வாங்குறது அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாத கவராக இருந்துச்சுன்னா டாப் வியூ, கிளாஸ் டேங்க் இது ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்தமாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு நீங்கள் சைடு வியூ பாருங்கள். ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட ஃபின்லாம் நல்லா இருக்கா, நல்லா ஸ்விம் பண்ணுதா, ஆக்டிவாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நம்ம எப்படி என்ன மாதிரிலாம் குவாரண்டைன் பண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வேரியம் ஷாப்பில் நார்மலாகவே வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தான் உங்களுக்கு பேக் பண்ணி தருவாங்க. நான் சொல்கிறது கப்பி, பீட்டா, மாலி இந்த 3 ஃபிஷ்ஷஸ்க்கான மெத்தட் தான் நான் சொல்ல வரேன். மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வேறுமே இருக்குது. அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவும் போடலாம். இந்த 3 ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படாததுனால டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு இந்த கவர் அப்படியே தண்ணியில் நீங்கள் எந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களோ இந்த தண்ணி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு பிடிச்சி வச்சுருக்கணும். ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு 2 days பிடிச்சி வச்சிருந்தாலே தண்ணி செட் ஆகிடும். இந்த தண்ணியில் இந்த கவரை அப்படியே மிதக்க விட்டுருங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, 1/2 hour இந்த தண்ணியும் டெம்பரேச்சர் செட் ஆகணும். அதாவது டெம்பரேச்சர் செட்னா என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா பிக்னஸ் கோசம் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது. நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த டெம்பரேச்சரு குவாரண்டைன் பண்ணுறது இந்தமாதிரிலாம் சொன்னால் அந்த மெத்தட் உங்களுக்கு புரியாது. நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். டெம்பரேச்சர் செட்னா ஒன்றும் கிடையாது. இது உள்ளே இருக்க நம்ம அக்வேரியம் ஷாப்பில் ஒரு தண்ணி வாங்கின்னு வந்திருப்போம் பார்த்தீங்களா, அதோட டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சிருந்த தண்ணியில் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஹீட்டும் ஒரே அளவுக்கு மேட்ச் ஆகணும். அப்போ தான் ஃபிஷ்ஷஸ் வந்து அதோட தண்ணியில் இருக்கிற மாதிரி சேஃப் ஃபீல் ஆகும். வெயில் டைமில் புதுசாக ரிலீஸ் பண்ணும்போது ஷாக் ஆகாது ஃபிஷ், இது ஒரு வேறு தண்ணி அப்படின்னு அது நினைக்காது. எடுத்தோடனே அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாது. இது எல்லாமே தவிர்க்கலாம். டெம்பரேச்சர் செட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டெம்பரேச்சர் செட் பண்ணிட்ட பிறகு 1/2 hour நம்ம அந்த தண்ணியில் விட்டு அதுவே டெம்பரேச்சர் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க ஃபிஷ்ஷஸை இந்த தண்ணியில் விட்டுடலாம். நீங்கள் தனியாக ஸ்பேஸ் விட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். எந்த தண்ணின்னு மீன்ஸ் இதோ இந்த நம்ம வாங்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் அக்வேரியம் ஷாப்போட தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றி தான் ஆகணும். அக்வேரியம் ஷாப்புனா ஒரு 50% தண்ணி ஊற்றினா போதும், மிச்சம் 50 ஊற்றினா ஓகே. ஸோ அது இதுவும் சேமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கி வரீங்கன்னா கண்டிப்பாக 100% நம்ம அந்த ஃபார்மோட தண்ணி கீழே ஊற்றி தான் ஆகணும். நம்மளோட வாட்டரில் என்ன தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும். ஃபார்ம் தண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணாததுக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக என்னென்னு, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவில் சீக்கிரமாக நம்ம என்ன பாயிண்ட் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட தண்ணியை வந்து
நல்லா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இதில் இருக்க ஃபிஷ்ஷஸை மட்டும் இந்த தண்ணியில் விட்டால் போதும். இதில் இருக்க தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடலாம், வேறு எதுக்குமே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபிஷ்ஷஸ் ப்ரோ நீங்கள் சொல்லலாம் அக்வேரியம் ஷாப்பில் அமோனியா கண்டென்ட் நிறைய இருக்கும் அந்த தண்ணியில் அப்படின்லாம். அப்படிலாம் இல்லை. யாருமே வந்து கிளாஸ் டேங்க் அதாவது வளர்த்துன்னு இருந்த அதே ஃபிஷ் இருக்கிற தண்ணியை பிடிச்சி ஊற்ற மாட்டாங்க. வேறு ஒரு தண்ணி அதுக்குன்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி தான் எடுத்து ஊற்றுவாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டே பெட்ரு. ஒன்ஸ் வாட்டர் டெம்பரேச்சர் செட் ஆகிட்ட பிறகு பேக்கை பிரித்து ஸ்லோவாக நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே போதும். நான் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, பட் ஆனால் இந்த தண்ணி அப்படியே இதிலே ஊற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ கோசம் இதில் இருக்க தண்ணியை பிடிச்சி இதில் ஊற்றி என் ஃபிஷ்ஷஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இந்த ஃபிஷ்ஷஸை நான் சும்மா வீடியோ கோசம் ஒரு பேர் நான் போட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கோசம் மட்டும் தான் நான் பேக் பண்ணேன். ஸோ அதனால் இதோட தண்ணி நான் இதில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதி தண்ணி 50% தண்ணி நீங்கள் இதில் ஊற்றிட்டு மிச்சம் 50 நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. அப்படின்றப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து இறக்காது. வெயில் டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக மெத்தடில் நீங்கள் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணாலே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஃபிஷ்ஷஸ் டெத் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி குரூப்பாக இருக்க ஃபிஷ்ஷஸில் அதை விடலாமா, ஃபீடு என்ன மாதிரி போடுறது, ஒரு நாள் எவ்வளோ ஃபீடு போடணும், இந்த மாதிரி சைஸ்லேருந்து அடல்ட்லேருந்து பேரண்ட் சைஸ் வர எவ்வளோ நாள் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற 6374217761. ஸோ திஸ் இஸ் மை நியூ நம்பர். நீங்கள் நம்ம பழைய நம்பருக்கு காலோ இல்லை மெசேஜோ அது எதுவும் பண்ணாதீங்க. ஃபிஷ் ரிலேட்டடாக எது இருந்தாலும் நம்ம இந்த நம்பர்லேருந்து தான் இதுக்கு மேலே காண்டாக்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு நியூ வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் லைனாக வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபிஷ் வரப்போகுது, இந்த லைனும் நம்மளுக்கு ஃபுல்லாக வரப்போகுது. இதுக்கான க்ளீனிங் வீடியோ எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஃபிஷ்ஷஸ் எதனா தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.